சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ உயிராக நேசித்த உறவு ஒன்று சுய நலமாக வேறு ஒரு உறவுக்காக பிரிந்து சென்றதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். கண்ணீரும் கம்பளியுமாக நீ இருக்கின்றாய். உன்னுடைய உறவுடன் நீ நான் சொல்வது போல் பேசிப்பார் தங்கமே. எப்படி பேச வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்கின்றேன். இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். நிச்சயம் உன்னுடைய துணையிடம் நீ எதிர்பார்ப்பது அவருடைய அன்பை மட்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே. இருந்தாலும் அவரால் வேலையின் பளுவால் அந்த அன்பை உனக்கு கொடுக்க முடியவில்லை என்ற பொழுது நீ மிகவும் மன வருத்தத்திற்கு சென்று விடுகின்றாய். அனைத்தும் எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே. அவருடைய வேலை அப்படி இருக்கையில் அவர் என்னத்தான் செய்ய முடியும்? அதனால் மிகுந்த நேரத்தில் சரியான ஒரு நேரத்திடம் சென்று அன்பாக பேசு தங்கமே. அப்பொழுது அவருடைய மன கவலைகளை எல்லாம் உன்னிடம் கூறும் பொழுது நீ அவருக்கு மருந்தாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் வேலையை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். உங்கள் வேலையை எதுவானாலும் என்னிடம் செய்யுங்கள், நான் உங்களுக்காக செய்து தருகின்றேன். இப்படி ஒரு மனப்பக்குவமான பேச்சைத்தான் நீ அவரிடம் பேச வேண்டும் தங்கமே. அவருக்கு எது தேவையோ அதை முன்னால் நின்று நீ பார்த்து செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நீ இருந்தால்தான் உன்னுடைய துணை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். இதற்கு பெயர் அடிமை அல்ல தங்கமே, இதுவும் ஒருவித அன்பு தான். அந்த அன்பை அவர் எதிர்பார்க்கும் பொழுது செய்து கொடுப்பதில் ஒன்றும் தவறில்லையே. இப்படித்தான் எல்லோரும் கணவன் மனைவிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த உறவு ஒன்று நிலைத்து இருக்கும். என் பிள்ளையும் நீயும் இப்படியே இரு தங்கமே, நான் இருக்கின்றேன். அம்மா உன்னோடு. ஓம் சக்தி பராசக்தி.